முதலமைச்சர் பதவி வேண்டும் தாவேகாவிற்கு இபிஎஸ் அதிரடி நிபந்தனை. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எவருக்கும் அறுதி பெரும்பான்மை அளிக்காத நிலையில் ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை திரட்ட தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவிடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த சூழலை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள திட்டமிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாவேகாவிற்கும் பெரும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. ஆதரவளிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனையில் முதல் 2 ஆண்டுகளுக்கு தங்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் அத்துடன் சபாநாயகர் பதவியும் தங்களது கட்சிக்கே ஒதுக்க வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இந்த நிபந்தனைகள் ஏற்றால் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலிக்கப்படும் என அதிமுக தரப்பு பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இது தாவேகா தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. அதிமுகவின் இந்த திடீர் நிபந்தனையால் தாவேகா நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். முதல் தேர்தலிலேயே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் குறித்து தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. ஒருபுறம் ஆட்சி அமைக்கும் முனைப்பு இருந்தாலும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பது குறித்த தயக்கம் தாவேகாவிடம் நிலவுகிறது. தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிப்பதில் இந்த இழுபறி நீடித்து வருவது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.